துதிக்கிறோம் அப்பா. இந்த இடத்துல நீர் வெளிப்படுங்கப்பா. இந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பாதபடி ஒவ்வொருவருக்கும் அவருடைய ஆத்துமாக்களை ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நிரப்பி அவருடைய ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறதுமான வார்த்தைகளாக அமைய நீர் உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். மீதியான வேலையை நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை எல்லாவற்றையும் மீட்பர் ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். அல்லேலூயா. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தர் இந்த புதிய நாளில் இந்த இடத்துல வந்து நிற்க நமக்கு பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்கிறார் இல்லைங்களா? இது எத்தனை பெரிய சந்தோஷம் இல்லை? அல்லேலூயா. இப்போ என்னுடைய கணவர் ஒரு சாட்சியை சொன்னார் இல்லையா? ஆக்சுவலாக நான் அந்த சாட்சியை சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இதே நாளில் தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஆன்ஜியோ பண்ணி ஸ்டென்ட் வச்சாங்க. ஆனால் அவருக்கு அந்த இன்சிடெண்ட் நடக்கும்பொழுது அடுத்த நாள் எனக்கு சொல்கிறாரு, இந்த பெயின் இருக்கும்பொழுது ஒரு பயம் கலக்கம் இருந்தது. ஆனால் தேவனுடைய வார்த்தையை நான் பேசின 10 நிமிடத்தில் எனக்கு அந்த வலி வேதனை எங்கே போச்சுன்னே எனக்கு தெரியல. நான் டாக்டர்கிட்ட அதுக்கு பிறகு போகும்போது கூட அவர் சொன்னது, உங்களுக்கு அட்டாக் வந்து போயிருக்குது, மேஜர் வால்வில் ஒரு 100% பிளாக் இருக்குது அப்படின்னு சொன்னான். ஒருவேளை யோசித்து பார்த்தேன் நான். அதே 41வது வயதில் தான் அவருடைய அண்ணனும் வந்து மரித்து போனாங்க. ஆனால் ஆண்டவர் திரும்ப ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர் கேட்டது, எனக்கு திரும்ப நீர் இந்த வாய்ப்பை கொடுத்தீரானால் நான் இருக்கும் வரை இதை நான் சாட்சியாய் பிறருக்கு சொல்லுவேன். ஏன்னா நம்முடைய விசுவாசம் என்ன செய்யுங்க, உறுதிப்படும். என் மூலம் ஆண்டவர் மற்றவர்களை ரட்சிக்க எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதே நாளில் தான் நடந்தது. ஆனால் கர்த்தர் எங்களுக்கு இந்த வாய்ப்பை வந்து முன்குறித்து வைத்திருக்கிறார். 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் நேற்று தினத்தில் சொல்லும்போது கூட அவர் எத்தனையோ பேருக்கு பெரிய பெரிய சர்ஜரிலாம் நடந்திருக்குது, நீ இதை இன்னும் ஞாபகம் வச்சு இந்த நாளை சொல்கிறியா அப்படின்னு கேட்டார். அப்படி அதுக்காக ஞாபகம் வைக்கல, கர்த்தர் எங்களுக்கு இந்த நாளில் இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறார் இல்லையா? அப்போ கர்த்தர் எவ்வளோ உண்மை உள்ளவராக இருக்கிறார் பாருங்களேன். 2 தீமோத்தேயு 2:13 நாம் உண்மை இல்லாதவர்களாக இருக்கும்போதே அவர் நமக்கு உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப அதிகமாக, நம்ம எத்தனை வேளைகளில் நம்ம தவறி போயிருக்கிறோம், பின்வாங்கி போயிருக்கிறோம், அடுத்தவர்களை பற்றி பேசுகிறோம். ஆனால் தேவன் அவர் நமக்கு எப்பொழுதுமே உண்மை உள்ளவராக இருக்கிறார். நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் எப்பொழுதும் நமக்கு உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த பெரிய வாய்ப்பு இது. இந்த நாளில் கூட நாம் தியானிப்பதற்காக பழைய ஏற்பாட்டில் அநேக தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். ஆனாலும் நான் எலியாவை குறித்து பேச வேண்டும். ஏன்னா அவரை குறித்து சில காரியங்கள் எனக்குள்ளாக அதிக பாதிப்புக்குள்ளாக மாற்றியது. அதை குறித்து நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வாஞ்சியாய் 2 நாளாக நான் அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தின விஷயங்கள், எலியாவை குறித்து ஒரு 4 விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். பராமரிக்கப்பட்டவன். எலியா கர்த்தரால் பராமரிக்கப்பட்டிருந்தார். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 4-6 வசனத்துல பார்த்தோம்னா, 1 ராஜாக்கள் 17, அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். அல்லேலூயா. ஆண்டவர் எலியாவை காகத்தின் மூலம் போஷிக்கிறார், பராமரிக்கிறார். இப்போ பராமரிப்புன்றது நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி ஆண்டவர் நமக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்முடைய தேவன் வந்து ரொம்ப வித்தியாசமானவர். யாருக்கும் இல்லாத பெரிய கிருபைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். மற்றவர்களுக்கு இல்லாத வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் அந்த பராமரிக்கிறது ஒரு காகத்தின் மூலம். யோசிச்சு பாருங்களேன், ஒரு காகத்தின் மூலம் ஒரு ஆளை பராமரிக்கவோ போஷிக்கவோ முடியுமா? நம்மளோட சிந்தனைக்கு அப்பாற்பட்டவர் தான் நம்முடைய தேவன். ஒருவேளை எந்த இடத்துல இருந்து எனக்கு இந்த காரியம் வரும், இந்த நேரத்துல இந்த மனிதர்கிட்ட போனா எனக்கு இது நடக்கும், நம்ம நிறைய நாள்ல நடச்சிருக்கலாம். ஆனா எதிர்பாராததை நடத்துகிறவர் தான் நம் தேவன். நம்ம எதை நினைச்சிருக்க முடியாதோ, நம்ம நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலான காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்கிறவர் தான் நம்முடைய அப்பா, இல்லைங்களா? அவர் காகத்தின் மூலம் அது கரெக்டாக என்ன பண்ணது பாருங்களேன். விடியற் காலத்தில் அப்பமும், அதில் என்ன வார்த்தைனா தணலில் சுடப்பட்ட அப்பமும். இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா,
இல்லை இதில் சுக்காரட்டி மாதிரி சொல்கிறாங்க பாருங்கள், தணலில் சுடப்பட்ட அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து விடியற் காலத்துலேயும் மாலையிலையும் கொண்டு வந்து எலியாவுக்கு கொடுக்குது. ஒருவேளை காகத்தை பற்றி நம்ம தெரிந்து கொண்டது மீதியை வைப்போம், இல்லை முதலாவது சில பேர் வைப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல பழக்கம், அடுத்த தன்னுடைய ஜனத்தை கூப்பிட்டு அது சாப்பிடும். பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி தான் இந்த காகத்தை கொண்டு எலியாவை தேவன் பராமரித்தார். அவர் யோசிச்சிருக்கவே மாட்டார், பெரிய தீர்க்கதரிசி தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த எலியா தீர்க்கதரிசி கடந்து வந்த பாதையை பார்த்தீங்கன்னா அங்கே அநேக இன்னல்களை பட்டு, அதுவும் அந்த நாட்டில் வந்து பஞ்சம் உண்டாகும் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். இப்போ ராஜா கிட்ட போய் கர்த்தருடைய வார்த்தை இங்கே பஞ்சம் உண்டாகுதுன்னா ராஜாவுக்கு எவ்வளோ கோபம் இருக்கும் இல்லையா? அந்த இடத்த அவர் எவ்வளோ செழிப்பா மக்களை எப்படி கவனிக்கணும்னு யோசிச்சிருப்பாரு. ஆனால் அந்த தீர்க்கதரிசி வந்து பஞ்சம் உண்டாகும்னு சொல்லிட்டார். அதுக்கு முன்னாடியும் அங்கே தீர்க்கதரிசிகளை எல்லாரையும் அந்த யாசபேல் என்றவர், இந்த 17ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரம் முழுக்க நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சிங்கன்னா தீர்க்கதரிசிகளை எல்லாரையும் பிடித்து கர்த்தருடைய தீர்க்கதரிசி எல்லாரையும் அவங்க கொலை செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த எலியா தீர்க்கதரிசி ராஜா கிட்ட போய் அந்த இடத்துல பஞ்சம் உண்டாகும்னு சொல்லிட்டாரு. இப்போ இவர் பயந்து போய் இந்த இடத்துல வந்து அந்த ஆற்றண்டையில் கேரித் என்ற ஆற்றண்டையில் இருக்கும் பொழுது கர்த்தர் அவர் பயப்படாதபடி, கலங்காதபடி, திகைக்காதபடி, நிறைய வேலை இல்லை, நம்ம என்ன செய்வோம், இது எப்படி செய்வோம், இந்த காரியம் எப்படி நடக்கும், ஒருவேளை புதிய கல்வி ஆண்டில் பிள்ளைகள் புதிய படிப்பில் இருக்கலாம், புதிய வேலைகளுக்கு செஞ்சுருக்கலாம், இந்த காரியம் எப்படி நடக்கும், புதிய சூழ்நிலைகளில் இருக்கலாம், குடும்பத்தில் அநேக தேவைகள் இருக்கலாம், இது எப்படி ஆகும் என்ற இடத்துல எல்லாம் தேவன் நாம் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலான காரியத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் நினைப்பதற்கும் காகத்தை கொண்டு ஒருவரை போஷிக்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் விதவையை கொண்டு எலியாவை பராமரிக்கிறார். யோசிச்சு பாருங்க, ஒரு விதவைக்கு தான் பராமரிப்பு தேவைப்படும். அதுவும் அந்த நாட்டில் கடுமையான பஞ்சம் இருக்குது. அதுவும் அந்த அம்மா சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாங்க, அவர் அந்த இடத்துல போயிட்டு எலியா கூட யோசிச்சிருக்கலாம் இல்லைங்களா, ஆண்டவர் உன்னை விதவையை வைத்து நான் பராமரிக்க பண்ணுவேன், நீ அந்த இடத்திற்கு போ அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன யோசிச்சிருக்கலாம், இவ்வளோ நாள் இந்த இடத்துல காகம் வந்து அப்பமும் இறைச்சியும் எனக்கு கொடுத்தது, அங்கே தண்ணி அந்த ஆற்றண்டையில் இருக்கிற தண்ணியை குடிச்சிக்கிட்டு இருந்தார். இப்போ பஞ்சம் உண்டாகி மழை இல்லாதனால ஆற்றில் வரக்கூட தண்ணியும் நின்று போச்சு. அப்போ ஆண்டவர் இந்த சூழ்நிலை முடிஞ்ச உடனே அடுத்த சூழ்நிலைக்கு அவரை கொண்டு போகிறார். உனக்கு அங்கே அந்த இடத்துல சாரிபாத் என்ற ஊரில் ஒரு விதவையை வீட்டிற்கு போ அப்படின்றார். அப்போ எலியா யோசிச்சிருப்பார், இவ்வளோ நாள் இந்த இடத்துல கஷ்டப்பட்டுருக்கிறேன், திரும்ப ஆண்டவர் ஒரு நல்ல இடத்திற்கு கொண்டு போகாருன்னு பார்த்தா எந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாருங்க, விதவை வீட்டிற்கு. அப்போது எலியாவுக்கு அந்த கவலை இல்லை. ஒரு காகத்தின் மூலம் என்னை போஷித்தவர், காகத்தின் மூலம் என்னை பராமரித்தவர், எந்த நிலையிலும் என்னை என்ன பண்ணுவாருங்க, பராமரிப்பார், போஷிப்பார். இது எத்தனை பேர் விசுவாசம் இல்லையா? ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான விசுவாசத்தில் தான் நம்ம இருக்கணும். அதுக்காக தான் நம்ம இந்த இடத்துக்கு கடந்து வந்திருக்கிறோம். நம்ம சிந்தித்து பார்க்கணும். நம்ம ஒரு வாரமும் ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கும் போது நான் எந்த இடத்துல தவறி போயிருக்கிறேன்னு இல்லை, ஆண்டவரே நீர் என்னை இன்னும் என்ன பண்ணுங்க, பலப்படுத்துங்க. புதிய ஏற்பாட்டில் அந்த ஒரு மகனுடைய சுகத்திற்காக ஒரு தகப்பன் இயேசுவானவர்கிட்ட வரும்பொழுது நீ சுகம் பெற விரும்புகிறாயான்னு இயேசப்பா கேட்கும்பொழுது அவர் சொல்லுவார், ஆமாம் நான் என்னுடைய மகன் சுகம் பெற விரும்புகிறேன், என்னுடைய விசுவாசம் நீங்கள் எனக்கு என்ன பண்ணுங்க, என்னுடைய அவ்விசுவாசம் நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க, விசுவாசத்தில் நான் இன்னும் வளரணும். அதனால் நமக்கு இது எப்படி நடக்கும்ன்ற சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நம்ம பேச வேண்டிய ஒரே வார்த்தை, இந்த அவ்விசுவாசம் நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கப்பா, நான் விசுவாசத்தில் இன்னும் வளரணும், இந்த அவ்விசுவாசத்துலேருந்து எனக்கு வெளியே கொண்டு வாங்க. இங்கே எலியா அப்படி தான் நினச்சிருப்பார். ஒருவேளை இந்த இடத்துல கஷ்டப்பட்டு விதவை வீட்டிற்கு போகும்போது விதவை போய் என்னை பார்க்க முடியுமா, அந்த இடத்துல என்ன நடக்க முடியுமா, நம்மளா இருந்தால் நம்ம அப்படி தான் யோசிச்சிருப்போம். ஆனால் எலியா கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. விதவைக்கு தான் பராமரிப்பு தேவைப்படும். ஆனால் ஆண்டவர் விதவையின் மூலம் எலியாவையும் எலியாவின் மூலம் விதவையும் பராமரித்தார். ஏன்னா அந்த நாட்டில் பஞ்சம் உண்டாத அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க பாருங்க, முதல்ல எனக்கு ஒரு அடையை சுட்டு கொண்டு வான்னு சொல்லும்போது எங்களுக்கு ஒரு பிடி மாவு தான் இருக்குது, இப்போ அந்த அடையை பண்ணி நானும் என் மகனும் சாப்பிட்டு என்ன பண்ண போகிறோம், 12வது வசனத்தில் இருக்குது பாருங்களேன், 2 விறகு பொறுக்குகிறேன். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக
அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துவதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். நானும் என் குமாரனும் அதை சாப்பிட்டு செத்து போக நாங்கள் இதுதான் எங்களுக்கு கடைசி, வேற சோர்ஸே இல்லை, வேற வழியே இல்லைன்ற நினச்சி அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, இதை சாப்பிட்டுட்டு நானும் என் குமாரனும் இதுக்கு பிறகு எங்கள்கிட்ட ஒன்றும் கிடையாது, நாங்கள் மரித்து தான் போக போகிறோம். ஆனால் அதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாருங்க, இந்த எலியாவை அந்த விதவையின் வீட்டிற்கு அழைத்து செல்கிறார். அப்போ அந்த எலியா வேற ஒன்றுமே சொல்ல, முதல்ல எனக்கு ஒரு அப்பத்தை தாமா, அப்பத்தை சுட்டு கொண்டு வா, அந்த பானையிலையும் அந்த எண்ணெயும் நீங்கள் கடைசி அந்த பஞ்சம் முடிகிற வரைக்கும் அந்த அம்மா எடுக்காது குறைவே இல்லாமல் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவைகள் நிறைய நேரம் இருக்கும், நம்முடைய கஷ்டங்கள் நிறைய வேளையில் இருக்கும், நிறைய பிரச்சனைகள் மத்தியில் இருப்போம், சொல்ல முடியாத பாரங்கள் நம்மகிட்ட இருக்கும். ஆனால் அந்த வேளைகளெல்லாம் தேவன் மாத்திரமே நமக்கு பதில் கொடுக்கக்கூடியவர். ஒருவேளை மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க, நம்மகிட்ட முன்புறமும் ஒன்று பின்புறம் ஒன்று பேசக்கூடியவர்களாக இருப்பார். ஆனால் கர்த்தர் ஒரு நாள் நம்மை வெட்கப்படுத்தவே விட மாட்டார். இப்போ எலியாவை அந்த இடத்துக்கு கொண்டு போனது இந்த விதவையை பராமரிப்பதற்கு. எலியா யோசிச்சிருக்கேன், அந்த விதவையின் மூலம் ஆண்டவர் என்ன போஷிக்க போறாரு. ஆனால் விதவையின் மூலம் எலியாவையும் போஷித்தார். எலியாவின் மூலம் பஞ்சம் தீரும் மட்டும் விதவையும் அவள் உறவினர்களும் அவர் வீட்டார் அனைவரும் இருக்குது. அந்த அம்மா மூலமா அவங்க வீட்டார் அனைவரும் சாப்பிட்டு அந்த பஞ்சகாலம் முழுவதும் சுகமாய் இருந்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அப்படிதான் சுகமாய் வாழ வைக்க விரும்புகிற தேவன். ஆனால் அவருடைய வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணணும், செவி கொடுக்கணும். அநேக வேளைகளில் நம்ம கதறி அழும்போது நம்முடைய கண்ணீரை காண்கிறவராய் அவர் இருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு கண்ணீருக்கும் அவர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இப்போ பராமரிப்புல காகத்தை கொண்டு பராமரிக்கிறார், விதவையை கொண்டு பராமரிக்கிறார், மூன்றாவது தூதனை கொண்டு பாதுகாக்கிறார். 1 ராஜாக்கள் 19:5. ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திரு போஜனம் பண்ணு என்றான். அந்த தூதன் இங்கே முன்னாடி காகத்தை கொண்டு போஷித்தார், அடுத்து விதவையை கொண்டு போஷிக்கிறார். விதவை வீட்டிலேருந்து அவர் வெளியே வந்துடுறார். வந்துட்டு ஆண்டவர்கிட்ட கோபம், என்ன ஏசப்பா, நமக்கு நிறைய வேலையில் நம்ம சோர்ந்து போகிறோம் இல்லைங்களா, நான்லாம் நிறைய அப்படிலாம் ஏசப்பா கிட்ட சாதாரணமாக பேசுகிற மாதிரி சண்டை போடுற மாதிரிலாம் இது என்னால் முடியாது, இது எனக்கு ஏன் இப்படி வந்தது, எங்கள் ஸ்கூலில் இதுக்கு ஏன் பிரச்சனை, எனக்கு ஏன் இது அப்படிலாம் நிறைய நான் சண்டை போடுவேன். அப்படி தான் எலியா கூட ஆண்டவர்கிட்ட கோச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாருங்க, அவருக்கு ஒன்றும் முடியல, சூறை சீடையின் கீழ் படுத்து நித்திரை பண்ணினான். அப்போது தூதன் ஒருவன் காகம் முடிந்து அடுத்தது விதவை முடிந்து தூதன் ஒருத்தர் அவரை தட்டி எழுப்புறாராம். இது யோசித்து பாருங்களேன், மனுஷங்க பேசலாம், ஒரு தூதன் என்ன பண்றாரு, எலியாவை தட்டி எழுப்பி எழுந்துரு போஜனம் பண்ணு. ரொம்ப டயர்டாக அவர் ஃபீல் பண்ணும்போது, ரொம்ப தனிமையாக இருக்கும்போது அங்கே காகத்தின் மூலமும் ஆண்டவர் எலியாவை போஜனத்தினால் போஷித்தார். விதவையின் மூலமும் எலியாவை பராமரிக்கிறது எப்படி பராமரித்தார், உணவினால பராமரித்தார். இங்கேயும் அவர் சோர்ந்து போயிருக்கும்பொழுது, ஒருவேளை உணவுக்கு கூட நமக்கு பிரச்சனையாக இருக்கலாம். நம்ம வெளியே நல்லா இருக்கிறோம், ஆனால் வீட்டில் இருக்கிற கஷ்டம் நமக்கு மட்டும்தான் தெரியும் இல்லைங்களா, உணவுக்கு கூட பிரச்சனையாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் அறிகிறவர். நான் என்னுடைய உட்காருதலையும் எழுந்திருக்குதலையும் அவர் அறிந்திருக்கிறார். என்னுடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறவர். அவர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிறவர். நம்முடைய நினைவுகள் என்னென்று, ஆனால் தான் ஆண்டவர் உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. நம்ம என்ன நினைத்திருக்கிறோம், எதை குறித்து நினைத்திருக்கிறோம், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் அவர் ஒருவரே. இங்கே தூதனானவர் என்ன செய்கிறாரு, அவங்கள தட்டி எழுப்பி போஜனம் பண்ணு. ஒருவேளை அவர் ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணியிருக்கலாம். உடனே அவரை தட்டி எழுப்பி போஜனம் பண்ணினோடனே அடுத்த வசனத்தில் அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். இப்போ தூதனானவரை எழுப்புறாரு, சாப்பிட சொல்கிறாரு. அப்போ எப்படி இருந்திருக்கணும்ல இவருக்கு. நம்மளும் என்ன பண்ணுறோம், ஆண்டவர் நிறைய நமக்கு சான்ஸ் கொடுக்கும் பொழுது என்ன பண்ணுவோம், அதை பெருசாக நினைக்க மாட்டோம். இப்போ இங்கே அவரை எழுப்பி போஜனை கொடுத்தவொடனே சாப்பிட்டுட்டு அவர் என்ன பண்ணியிருக்கணும்,
யோசிச்சிருக்கணும், ஆண்டவர் இப்போ எதுக்காக தூதனை கொண்டு நம்மளை எழுப்புறாரு, என்ன காரியத்திற்காக, நான் எந்த சூழ்நிலையில் இருக்கிறேன். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு பாருங்களேன், அதை சாப்பிட்டுட்டு மறுபடியும் என்ன பண்ணிட்டாரு, படுத்து கொண்டார். குடித்து திரும்ப படுத்து கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அப்போ ஆண்டவர் கூட நம்ம வாழ்க்கையில நிறைய வேலைகளில் கடந்து போகும்பொழுது, நிறைய சூழ்நிலைகளை கடந்து போகும்பொழுது, சோதனைகள் கடந்து போகும்பொழுது, நம்முடைய பிரயாணம் வெகு தூரமாக இருக்கிறதுக்கு முன்பாக நம்மளை திடப்படுத்துகிற கர்த்தராக இருக்கிறார், ஆறுதல் படுத்துகிற கர்த்தராக இருக்கிறார், தைரியப்படுத்துகிற கர்த்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே போஜனத்தை அவர் கொடுத்து அவர் சாப்பிட்டு படுத்த பிறகு 2ஆம் தரமும் என்ன பண்ணுறாங்க, தட்டி எழுப்புறார். எழுப்பி, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரமாக இருக்கிறது. அவனை திடப்படுத்துகிறார் அந்த தூதன். நம்மளை கூட அதே வேலையில் தான், புதிய வேலையில் இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்களா, புது ஜாபில் போகிறாங்களா, போன உடனே நம்ம எதிர்பார்க்கிற சூழ்நிலை அங்கே இல்லை, நான் எதிர்பார்க்கிற நிலைமை அங்கே இல்லைன்னொடனே வருத்தப்படுறோம். இந்த காரியம் எப்படி நடக்கும், யாரால் நடக்கும்? ஆனால் ஆண்டவர் பாருங்க, நம்முடைய பிரயாணம் இன்னும் வெகு தூரம் செல்ல வேண்டி இருக்கிறதுனால நம்மளை திடப்படுத்துகிற கர்த்தராக இருக்கிறார். ஒருவேளை தாவீது கூட சோர்ந்து போகும்பொழுது அவனை அந்த ஹால்டரில் இருக்கிற அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் புசிக்கும் போது கூட இருந்தவங்களாம் சொல்கிறாங்க, அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் புசிக்கலாமா? அப்போ ஆண்டவர் பாருங்க, அந்த இடத்துல கூட திடப்படுத்துகிற கர்த்தராய் இல்லை தேவனாய், ஏன்னா நம்முடைய தேவன் உயிர் உள்ளவர், இன்றைக்கு நம்மோடு கூட ஜீவித்து கொண்டிருக்கிறவர். ஹல்லேலூயா. நம்மோடு கூட இருக்கிறவர். அதனால தான் இங்க எலியாவை கூட திடப்படுத்தி, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரமா இருக்கிறது. நம்ம சோர்ந்து போகும்போது கர்த்தர் நமக்கு வார்த்தையின் மூலம் நம்மளை திடப்படுத்துகிறார். ஒருவேளை இங்க சரீர பிரகாரமாக போஜனத்தினால் மாத்திரம் பராமரிக்கிறவர் அல்ல, நமக்கு என்ன தேவைகள் இருந்தாலும், ஒருவேளை நமக்கு எல்லாம் 3 வேளையும் சாப்பாட்டுக்கு எந்த கஷ்டம் இல்லை, ஆனா உறவுகளினால கஷ்டப்படுகிறவங்க, ஒரு வேலையினால கஷ்டப்படுகிறவங்க, குடும்ப சூழ்நிலையினால கஷ்டப்படுகிறவங்க, எல்லாவற்றையும் பராமரிக்கிறவர் கர்த்தர் ஒருவரே. யோபு 10:12 கூட யோபு சொல்றது, யோபு எடுத்தீங்கன்னா தெரியும், 10ஆவது அதிகாரம் 12வது வசனத்துல, உம்முடைய பராமரிப்பு என்னுடைய ஆத்துமாவை மீட்டு கொண்டது. அப்ப ஆண்டவர் நம்முடைய ஆத்துமாவை மீட்டு கொள்ள பராமரிப்பை அளிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய சரீரத்திற்கு மாத்திரமல்ல, நம்முடைய ஆத்துமாவையும் பராமரிக்கிறவர், உயிர்ப்பிக்கிறவர் யார் மட்டும்தாங்க? இயேசு ஒருவரே. ஹல்லேலூயா. இயேசுவானவர் ஒருவரே நம்மை பராமரிக்க முடியும். நம்ம எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நம்மை பராமரிக்கிறவர் இயேசு ஒருவரே. அந்த நம்பிக்கை நிச்சயம் நமக்கு கண்டிப்பா இருக்கணும். சூழ்நிலைகளை பார்த்து, ஒருவேளை எலியா அந்த கடந்து வருகிற சூழ்நிலையில எல்லாவற்றையும் பார்த்து அவரு பயந்து போயிருக்கலாம். ஏன்னா அவரை துரத்துக்கிட்டே வராங்க. எல்லா தீர்க்கதரிசிகளை கொல்லும் பொழுது எலியா மாத்திரம் மீதி இருக்கிறார். ஆனால் எலியாவை கொள்வதற்கு, ஏன்னா அவர் என்ன சொல்லிட்டு வந்திருக்கிறாரு, நான் சொல்ற வரைக்கும் அந்த தேசத்துல மழை பெய்யாது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. பஞ்சம், கடுமையான பஞ்சம். அப்ப ராஜாவுக்கு எலியா மேல கோபம் இருக்கும் இல்லைங்களா? அங்க இருக்கிற எல்லாரும் இவர் என்னன்னு சொல்றாங்க, தேவனுடைய மனுஷன். எலியாவை எப்படி கூப்பிடுகிறார்கள்? தேவனுடைய மனுஷன். தேவனுடைய மனுஷன் சொன்னா இது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிற வேளையில எலியா கடந்து வருகிற அந்த பாதை, கடினமான பாதையிலையும் கர்த்தர் அவனை பராமரிக்க தூதனை அனுப்புகிறார். அதுக்கு பிறகுதான் அவர் எழுந்து மீண்டும் மீண்டும் என்ன பண்றாரு, அதை சாப்பிட்டு படுத்தாலும் திரும்ப அந்த பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம்னு சொல்லும்போது அவர் தனக்காக குறிக்கப்பட்ட இலக்கை நோக்கி செல்லுகிறார். அடுத்ததாக முதலாவது காகத்தை கொண்டு பராமரித்தார், 2வது விதவையை வைத்து பராமரிக்கிறார், 3வது தூதனை வைத்து பராமரிக்கிறார், 4வது எலிசா. இப்ப இவங்க எல்லாம் வந்து போயிட்டாங்க இல்லைங்களா? அப்ப எலியாவை திடப்படுத்த எலிசா என்ற ஒரு அசிஸ்டண்ட்டை கூடவே கொடுக்குறார். ஒருவேளை நம்ம எப்பொழுதுமே தூரம் இருக்கிறவங்களோட பக்கத்துல இருக்கிறவங்கக்கிட்ட நெருக்கமா அதிகமா இருக்கும் இல்லைங்களா? அதனால அவரை திடப்படுத்துவதற்கு கூடவே ஒருத்தரை அரேஞ்ச் பண்றாரு ஆண்டவர். எலியாவுக்கு பிறகும் எலிசாவுடைய ஊழியம் ரொம்ப அதிக வல்லமையா இருந்தது. ஒருவேளை ஐயா உங்களுக்கு நிறைய இதை பத்தி சொல்லியிருப்பாங்க. எலியாவை காட்டிலும் எலிசா அவனோடு இருந்த ஊழியம் கடைசி மட்டும், அவர் பரலோகத்திற்கு தேவனோடு சஞ்சரித்தவர்கள் 2 பேர்கள் இல்லையா? ஒருத்தர் யாருங்க? ஏனோக்கு, இன்னொருத்தர் எலியா. அவங்க பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள மட்டும் எலியாவோடு இருந்தவர் எலிசா தான்.
அவர் அவ்வளவு ஒரு நல்ல ஊழியக்காரனா எலியா கூடவே இருப்பதற்கு தேவன் எலிசாவின் மூலம் அவர் எலியாவை பராமரிக்கிறார். ஒருவேளை நம்ம கூட அப்படிதான். ஆண்டவர் நம்முடைய பராமரிப்பு, நம்முடைய தேவைகள், நம்முடைய எல்லாவற்றையும் அறிந்தவர். எந்த இடத்திலிருந்தும் தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பராமரிப்பு மிக வித்தியாசமாக இருக்கும். எந்த நேரத்தில் எப்படி வரும்னு சொல்லவே முடியாது. அப்படிதான் இங்கே எலியாவை கூட அவர் பராமரித்தார். முதல்ல பராமரிப்பை குறித்து பார்த்தோம். அடுத்தது பக்தி வைராக்கியம் உள்ளவனாக அவன் எப்படி இருந்தானா, பக்தி வைராக்கியம் உள்ளவனாக. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவர் எப்படி சொல்றாரு பாருங்க, கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன். வைராக்கியம்ன்றது வேற, பக்தி வைராக்கியம்ன்றது வேற இல்லைங்களா? இப்போ நம்ம சில வேலைகளில் எப்படி இருப்போம், வைராக்கியம், இவங்க கூட நான் என்ன பண்ணவே மாட்டேன், பேசவே மாட்டேன். இவங்க என்ன இந்த வார்த்தை சொல்லிட்டாங்க, இவங்க கிட்ட என்னால் பேசவே முடியாது. ஒரு வைராக்கியம். அவன் வந்து பேசினா கூட நான் என்ன பண்ண மாட்டேன், பேச மாட்டேன். அவங்க எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்தாங்க. ஒருவேளை அந்த கசப்பு நம்ம மனசுல இருக்கும் இல்லைங்களா? மனுஷங்களாகிய நமக்கு சட்டுனது. ஏன்னா நம்ம யார் இடத்துலேருந்து வந்தவங்க, ஆதாம் இடத்துலேருந்து வந்தவங்க இல்லையா? மனித ரூபத்தில் இருக்கும்பொழுது அந்த கசப்பு நம்ம இடத்துல வரும். ஆனால் இயேசுவானவரும் இந்த மனித ரூபத்தில் வந்து தான் எல்லாவற்றையும் மேற்கொண்டார். அப்போ நம்ம கூட என்ன பண்ணணும், அந்த வெறுப்பு வைராக்கியம் எல்லாவற்றையும் விட்டு விடணும். இவர் எப்படி பக்தி வைராக்கியமாக இருந்தார் பாருங்க. எதற்காக பக்தி வைராக்கியமாக இருந்தார்னா, எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், நான் இந்த நிலைமைக்கு போகணும், அதுக்காக அவர் பக்தி வைராக்கியமாய் அல்ல. அந்த தேவனுடைய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க, அவருடைய பலிப்பீடத்தை எல்லாத்தையும் இடித்து போட்டு பாகாலை வழிபட ஆரம்பித்தார்கள். ஆண்டவர் எப்பவுமே 2 சாய்ஸ் கொடுப்பார். நம்ம பார்க்கும்போது இது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லை இது வேணாம் இது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும்ல. ஆனால் ஆண்டவருடைய சாய்ஸ் எதுன்றதை நம்ம சரியா புரிந்து கொள்ளணும். இங்கே கூட பாகாலும் இருந்தாங்க, தேவனும் இருந்தார், கர்த்தருடைய பலிபீடமும் இருந்தது. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எதை தெரிந்து கொண்டாங்க, பாகாலை ஆராதிக்க ஆரம்பித்தாங்க. அப்போதான் எலியாவுக்கு கோபம் வருது. இந்த ஜனங்கள் இப்படி இருக்கிறாங்களே, அவங்கள பக்தி வைராக்கியம், அவருடைய பக்தி வைராக்கியம் அந்த ஜனங்களை அவர் தேவனிடத்துல திருப்பியது. பக்தி வைராக்கியமாய் ஜெபித்தான். அவருடைய ஜெபம் அவருக்கு தேவையானதற்காக அல்லவேளை இந்த ஜனங்கள் கர்த்தரே தெய்வம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அவருக்கு பக்தி வைராக்கியமா இருந்தது. அதுல பாத்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 18 36 37 38 18. அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்போது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாகாலை அவர்கள் வழிபடுவதற்கு அப்போ இவர் எலியா என்ன பண்றாரு, அதான் சொன்னோம் இல்லைங்களா, 2 சாய்ஸ் இருக்குது. அப்போ அந்த பாகால், அதுக்கு முன்னாடி வசனங்களை நிறைய பார்த்தீங்கன்னா அது பெரிய ஸ்டோரியா இருக்கும். நீங்க வீட்டில் போய் படிச்சீங்கன்னா தெரியும். 450 தீர்க்கதரிசிகள் பாகாலை வழிபடுகிறவர்களும் இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி 400 தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க பாகாலை வைக்கிறவங்க. அப்போ இவர் என்ன பண்றாரு, 2 மாடுகளை கொண்டு வர சொல்றாரு. இந்த கதை உங்களுக்கு தெரிந்தது தான். அதை அவங்க கிட்ட ஒன்று கொடுத்துட்றாரு. இதை வெட்டி நீங்க என்ன பண்ணணும், பாகாலுக்கு வச்சு நெருப்பு வைக்க கூடாது. நெருப்பு இல்லாம அக்கினி வருங்களா? இப்போ நம்ம சமைக்கிறோம், அடுப்பை ஆன் பண்ணாம நான் சமைச்சு இறக்க முடியுமா? முடியாது.
நெருப்பு இல்லாமல் அக்னி வந்து அதை பட்சிக்கணும். நீங்கள் உங்கள் பாகாலை கூப்பிடுங்க, உங்கள் பாகால் தானே நீங்கள் வழிபடுறீங்க, நீங்கள் பாகாலை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களும், ஏன்னா நீங்கள் நிறைய பேராக இருக்கிறீங்க, மீதியாக இருக்கிறது நான் ஒருத்தர் தான், அதனால் எலியா சொல்கிறாரு நான் பிறகு செய்கிறேன், நீங்கள் முதல்ல அதை வெட்டி பலி கொடுங்க. அப்போ வெட்டி பாகாலை இடத்துல வைத்து அவங்க அதிக நேரம் காலையிலேருந்து என்ன பண்ணுறாங்க, கத்திக்கிட்டே இருக்கிறாங்க, பாகால வரணும், இந்த பலியை அவங்க ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ரொம்ப அதிக பிரயாசத்தோடு. அதில் ஒரு வசனத்தில் தன்னுடைய உடலை காயப்படுத்தி வருகிற ரத்தத்தினால் அவங்க வந்து பூஜை பண்ணாங்களாம். ஆனாலும் கடைசி வரைக்கும் பதில் வந்ததுங்களா? பதில் வரவே இல்லை. கடைசியாக எலியா என்ன பண்ணுறாரு தெரியுங்களா? அதே மாதிரி இந்த மாடை வெட்டி பலிபீடத்தை அதை சரி பண்ணி அந்த பலிபீடத்தில் வைத்து பலிபீடத்தை சுற்றி 2 படி நெல், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், படியில் நெல் அளப்பாங்க பார்த்துருக்கீங்களா? அப்போ 2 படி நெல் அளந்து போடத்தக்க ஒரு வாய்க்கால் மாதிரி ஒரு இடத்த அங்கே உருவாக்குறார். உருவாக்கி அதை சுற்றிலும் தண்ணீர் ஊற்ற சொல்கிறார். தண்ணீர் ஊற்றிய பிறகு இந்த மாடு வெட்டி வைத்திருக்கிறார் இல்லையா, இதன் மேலேயும் தண்ணியை ஊற்ற சொல்கிறார். 4 குடம் தண்ணீர் முதல் ஊற்றுறாங்க. அதை மாதிரி 3 தடவை கொண்டு வந்து அந்த மாடு மேலே ஃபுல்லாக அந்த தண்ணீரை ஊற்றி வாய்க்கால் முழுவதையும் தண்ணீரால் நிரப்ப செய்கிறார். நிரப்ப செய்துட்டு அவர் என்ன சொல்கிறார் பாருங்களேன், அவர் ஒரே வார்த்தை தான் ஜெபிக்கிறாரு, கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு. அப்போ இவர் யாருக்காக ஜெபிக்கிறாருங்க? பக்தி வைராக்கியமா யாருக்காக இருக்கிறாரு? இந்த ஜனங்களுக்காக இருக்கிறார். திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஹல்லேலூயா. அங்கே நெருப்பு வைக்கல, நெருப்பு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அந்த அக்கினி இறங்கி அந்த தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் அதை சுற்றி இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. அந்த வார்த்தை பாருங்களேன். அப்போ அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை, அந்த வந்த அக்கினியானது அவ்வளத்தையும் பட்சித்து போட்டது. அதுதான் எலியா செய்கிற ஜெபம். யாருக்காக? பக்தி வைராக்கியமாய் அந்த தேவனுடைய ஜனங்களுக்காக செய்தார். அவர் தனக்காக ஜெபிக்கவே இல்லை. அப்படிதாங்க ஆண்டவர் கூட நம்ம கூட எதிர்பார்க்கிறார். ஒருவேளை நான் பக்தியாக இருக்கும்போது ஆண்டவர் என்னை தெரிந்து கொள்வார். நான் ஜெபிக்கிறேன்னு வைங்களேன், இவ்வளோன்னு எனக்காக பக்தியாக இருக்கிற பிள்ளையாச்சே அப்படின்னு நம்மளை தெரிந்து கொள்வார். ஆனால் பக்தி வைராக்கியமாக இருக்கும் பொழுது நம் மூலம் பிறரை ஆண்டவர் தெரிந்து கொள்வார். ஹல்லேலூயா. பக்தி வைராக்கியமாக இருக்கும்போது என் மூலம் தாங்க இன்னொருத்தரை ஆண்டவர் தெரிந்து கொள்வார். அப்படிதான் இந்த இடத்துல கூட நம்ம கடந்து வந்திருக்கிறோம். அப்படிதான் நம்ம இருக்கிறோம். என்னுடைய பக்தி வைராக்கியம் என் மூலம் ஆண்டவர் இன்னொருவரை ரட்சிக்க போறாரு. நான் போய் ரட்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய நடத்துதல் எப்படி இருக்கிறது? ஆண்டவர் என் மூலம் என்ன காரியம் செய்ய போகிறார்? நான் பக்தி வைராக்கியமா. இப்போ எலியாவுடைய பக்தி வைராக்கியம் அங்கே இருந்த ஜனங்கள் இதை அறிந்த உடனே கர்த்தரே தெய்வம், எப்படி சொன்னாங்க? கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கை செய்தார்கள். எலியாவுடைய ஒரு ஜெபம் அவர்களை அப்படியாய் மாற்றி போட்டது. இப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறவங்க கூட பக்தி வைராக்கியமாக இருக்கும் பொழுது இந்த சிறிய கூட்டம் பெருங்கூட்டமாய் ஆண்டவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. நம்முடைய பக்தி வைராக்கியம் நம்மை அடுத்தவரை மாற்றுவதற்கு நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். முதலாவது பராமரிப்புக்குள்ள, எத்தனை பராமரிப்புக்குள்ள பார்த்தோம். 2வது பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் எலியா இருந்தான். 3வது காரியம் கருத்தாய் ஜெபிக்கிறவன் எலியா. ஒருவேளை நம்ம கூட அதிக காரியங்களுக்காக ஜெபிக்கலாம், இல்லை நமக்கு என்னென்ன தேவைகள் வரும்பொழுதெல்லாம் ஜெபிக்கலாம். ஆனால் எலியா கருத்தாய் ஜெபித்தான். 1 ராஜாக்கள் 17:21-22. அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்கு திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமாவை அவனுக்குள் திரும்ப வந்தது, அவன் பிழைத்தான். ஒரு சாரிபாத் விதவை வீட்டில் இருக்கும்பொழுது அந்த அம்மா இவரை கேட்கல. இவர் வருவார்னு அவங்களுக்கு தெரியுங்களா? இல்லை. விதவை வீட்டிற்கு இவராக தானே போகிறாரு.
ஆனால் திடீர்னு அந்த பிள்ளை இறந்து பொழுது அந்த அம்மா கேட்குறாங்க, என்ன 20வது வசனத்தில், என் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவர் கேட்குறார். அந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயோ என்னுடைய பிள்ளை இறந்து போனதே அப்படின்னு சொல்லும்போது எலியாவுடைய ஜெபம் பாருங்க எப்படி இருக்குதுன்னா, அந்த பிள்ளைய சாக பண்ணினதுனால அந்த அம்மாவுடைய துக்கத்தை நீங்கள் அதிகமாக்குனீங்களா, அதுக்காக என்ன இந்த இடத்துக்கு வருவித்தீர்கள் அப்படின்னு ஜெபிக்கிறார். ஜெபிச்சுட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, ஒரு தடவை இல்லைங்க, ஒரு தடவை எலியா ஜெபிச்ச உடனே எலியா கிட்ட தூதனை அனுப்புறாரு, ஆண்டவர் பேசுறாரு. ஆனால் எலியா கேட்ட உடனே செய்கிறாருங்களா? நம்ம ஜெபிக்கும் பொழுது நிறைய வேளையில சோர்ந்து போகிறவர்களாக காணப்படுறோம். நான் ஜெபிச்ச உடனே எனக்கு கிடைச்சிடணும், அது நன்மையானதா தீமையானதா, நமக்கு அது சரியா இருக்குமா என்று நம்மை விட நம்மை படைத்த தகப்பனுக்கு தான் அது தெரியும். என் பிள்ளைக்கு எது வேணும் எது வேணாம், எந்த நேரத்தில் வேணும்னு ஏற்ற காலத்தில் ஏற்ற காரியங்களை செய்யக்கூடியவர் அவர் ஒருவரே. அவர் ஒரு தரம் முகம் குப்புற விழுந்து ஜெபிக்கல, 3 தரம் அந்த பிள்ளையின் மேல் குப்புற விழுந்து ஜெபித்தான் இருக்குது. கேட்ட உடனே அந்த ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். ஹல்லேலூயா. நம்ம திரும்ப திரும்ப ஆண்டவரிடத்துல கேட்கும்பொழுது இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக மாற்றுகிறவர் நம்முடைய தகப்பன். அவர் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இல்லாத காரியம், மரித்து போன பிள்ளைக்கு மீண்டுமாய் அவனுடைய ஆத்மாவை அவனுக்குள் வரவழைத்த தகப்பனுக்கு முடிந்து போன காரியங்களை, முடிந்து போன உறவுகளை திரும்ப ஆண்டவர் உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். நம்ம குழம்பி போயிருக்கலாம், இந்த காரியம் எனக்கு நடக்கவே நடக்காதா, வரவே வராதான். ஆனால் அவற்றை எல்லாவற்றையும் இல்லாதவைகளை உருவாக்குகிறவர் நம்முடைய கர்த்தர். அப்படிதான் இந்த இடத்துல நம்ம கொண்டு வந்து வைத்திருக்கிறார். நம்ம அதை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டுள்ளோம். ஆண்டவர் எனக்கு இதை கண்டிப்பாக செய்வார் என்ற நிச்சயம் நமக்கு இருக்க வேண்டும். கருத்தாய் ஜெபித்தான். ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் கண்டிப்பாக நமக்கு அந்த கிருபைகளை கொடுப்பாரு. எபிரேயர் 2:18 அவர் சோதிக்கப்படுகிறவர், நம்மை போல சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால சோதிக்கப்படுகிற யாவருக்கும் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். 3வது காரியங்கள் என்னன்னா, முதல்ல பராமரிப்புக்குள்ளவன், 2வது பக்தி வைராக்கியம் உள்ளவன், 3வது கருத்தாய் ஜெபித்தார் இல்லைங்களா. அவர் பாடுகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, பாடுள்ள மனுஷன் தாங்க எலியா. அவர் சாதாரண மனுஷன் இல்லை. ஒவ்வொரு இடமா ஓடி ஓடி ஒளிஞ்சி ராஜாவுக்கு பயந்து எல்லா காரியத்தையும் செய்துட்டு வர்றார். பாடுள்ள மனுஷன் தான். ஆனாலும் அவர் என்ன செய்யறாருங்க, ஜெபிக்கிறார். ஜெபிக்க மறக்கல, கருத்தாய் ஜெபிக்கிறார். நமக்கு பாடுகளை கடந்து வரும்பொழுது நம்ம என்ன பண்ணிடும், சோர்ந்து போறோம். எனக்கு ஏன் இது, நான் ஜெபிக்கிற பிள்ளை தானே, நான் கிறிஸ்தவ பிள்ளை தானே, ஆண்டவர் என் ஜெபத்தை ஏன் கேட்க மாட்டுறார். பல வேளையில நம்ம சோர்ந்து போறோம் இல்லையா. ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் பலவீனம் உள்ளது, பலவீனப்பட்டு போறோம். பலவீன சமயங்கள்ல ஆண்டவரை விட்டு தூரம் போயிடுறோம். ஆனா பாடுகள் மத்தியில தான் எலியா என்ன பண்றாரு, ஆண்டவர் இடத்துல கருத்தாய் ஜெபிக்கிறார். சாதாரணமா ஜெபிக்கல, கருத்தாய் ஜெபித்தான். பாடுகள் மத்தியில தான் கடந்து வரார். இந்த எபிரேயர் 2:18 நம்மை போல சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால, யாரு, இயேசுவானவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால சோதிக்கப்படுகிற யாவருக்கும் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம கண்டிப்பா சோதனை வரும். சோதிக்கப்படுகிற யாவருக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதனால்தான் ஆண்டவர் மனுஷனா வந்து சோதனைகளை அனுபவித்தார் இல்லையா. 40 நாள் உபவாசம். அவர் சாதாரணமா இருக்கும் பொழுது பிசாசானவன் வரல. 40 நாள் உபவாசத்தை பிறகுதான் என்ன பண்றாங்க, சோதனைக்குள்ளாக பிசாசானவன் கொண்டு போறான். நம்ம டெம்ப்ட் எப்படி பண்ணணும்னு அவனுக்கு தெரியுது இல்லைங்களா. இல்லை எதை காட்டினா நம்ம டெம்ப்ட் ஆவாங்க, நம்முடைய ஆசையை எப்போ தூண்டணும் அப்படின்னு ஆண்டவருக்கே அந்த சோதனையை கொடுக்குறான். அதனால்தான் சோதிக்கப்படுகிற யாவருக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். பாடுள்ள மனுஷனாய் இருந்தாலும் எலியா ஆண்டவர் இடத்துல கருத்தாய் ஜெபித்தான். நம்ம கூட பாடுகளை கடந்து வரும்பொழுது எப்படி ஜெபிக்க வேண்டும், கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். நாம் மீண்டும் மீண்டும் ஆண்டவரிடத்துல கேட்கும் பொழுது எனக்கு ஆனா எல்லாவற்றையும் அவர் என்ன செய்வாருங்க, கண்டிப்பா தருவார் என்ற விசுவாசம் வேண்டும். நம்ம ஜெபிக்க பழகும் போது, கருத்தாய் ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த காரியங்களை செய்வார். அப்ப அதுல 1 ராஜாக்கள் 18
42வது வசனம் பாருங்களேன். ஆகாப் போஜனம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகத்தை தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திரமுகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்போது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். இங்க அந்த பிள்ளையின் மேல 3 தரம் குப்புற விழுந்து ஜெபிக்கிறார். இங்க இந்த ராஜா கிட்ட இவ்வளவு நாள் பஞ்ச காலமா இருக்குதுங்களா, ஆனா அந்த மழை வர வேண்டிதான் இந்த பலியை செலுத்துறாங்க. இந்த மழை வர்றதுக்காக இந்த பலியை வானத்திலிருந்து அக்னி வந்து பட்சித்து போட்ட உடனே ராஜா கிட்ட என்ன சொல்றாரு, மழை இப்ப கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஊழியக்காரரை வெளியில போய் பார்க்க சொல்றார். மழை வருவதற்கான அறிகுறி ஏதாவது இருக்கிறதா? நம்ம வாழ்க்கையில கூட நம்ம என்ன பண்ணுவோம், சில அடையாளங்களை எதிர்பார்ப்போம் இல்லையா? இப்போ இந்த காரியம் நடக்கணும், எனக்கு இவங்க கிட்ட இருந்து எனக்கு உதவி வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம். இங்க போய் எலியா கூட ஏதாவது அங்க மழைக்கான அறிகுறி இருக்கிறதா? எத்தனை தடவை போய் அவர் பார்த்துட்டு வராரு? 7 தடவை. உடனே இப்ப அவருக்கு மழை வரும்னு கண்டிப்பா தெரியும். எலியா ஜெபிக்கிறாரு, கருத்தாய் ஜெபிக்கிறாரு. ஜெபிச்ச உடனே இப்ப அந்த பிள்ளையின் மேல இல்லாத உயிரை, அந்த ஆத்மாவை திருப்ப கேட்கிறார், ஆண்டவர் தருகிறார். இப்ப அவர் ஜெபிக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையின்படிதான் அந்த இடத்துல கட்டளையிட்டு வந்தார், இங்க பஞ்சம் உண்டாகும், மழையே இருக்காதுன்னு சொல்லி. இப்ப திரும்ப ஜெபிக்கிறாரு, கண்டிப்பா மழை வரும்னு எலியாவுக்கு தெரியும். ஆனாலும் அந்த ஊழியக்காரரை போய் மழைக்கான அறிகுறி இருக்கதா பார்க்கும்போது அவர் போய் பார்த்துட்டு வர்றார். ஒரு தடவை பார்த்துட்டு வந்து எதுவும் இல்லை. 2ஆம் தரம் போறார், 3ஆம் தரம், 7 தரம் போயிட்டு வந்து இந்த 7வது தடவை உள்ளங்கை அளவிற்கு சமுத்திரத்தின் மேல மேகம் தெரிகிறது. ஒரு சிறிய அடையாளம் தான் பாருங்களேன். நம்ம வாழ்க்கையில கூட ஒரு சிறிய காரியம்தான் பெரிய அற்புதத்தை நமக்கு செய்யக்கூடிய. ஏன்னா இது ஆண்டவரால மாத்திரம்தான் முடியும். ஹல்லேலூயா. ஒரு சிறிய காரியம்தான், ஒரு சின்ன நம்ம எதிர்பார்க்காத ஆள் நமக்கு இவ்வளோ பெரிய காரியத்தை செய்வாங்களாம். நம்ம நினச்சிருப்போம், எனக்கு இவங்க வந்தால் இந்த காரியம் கண்டிப்பாக நடந்துடும், இல்லை இவங்க கிட்ட போனால் எனக்கு இந்த காரியம் முடிந்துடும் அப்படின்னு நம்ம ஒரு கால்குலேஷன் போட்டிருப்போம். நான் ஆண்டவருடைய சிந்தனை பாருங்க வேற மாதிரியானது. எப்படி இந்த காகத்தின் மூலம் விதவின் மூலம் எலியாவை போஷித்தாரோ, இங்கே வந்து உள்ளங்கை அளவுக்கு தான் ஒரு கருமேகம் அங்கே இருக்குன்னு சொல்றார். ஆனால் பிறகு பெருமழை வருவதற்கு இதுதான் முன்னாடி ஒரு அடையாளமாக இருந்தது. அதுக்கு அந்த லாஸ்ட்ல வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெருமழை வந்தது. அப்போ ஆண்டவர் கூட நம்ம வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களை செய்வதற்கு ஒரு சிறிய அடையாளத்தை காண்பிக்கிறவராக இருக்கிறார். ஒரு சின்ன காரியம்தான், இதெல்லாம் இப்படி முடியுமான்னு நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டதை செய்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஒரு களிமண்ணிலேருந்து ஒரு ஆதாம ஏவாளை உருவாக்க முடியுங்களா? யோசிச்சு பாருங்களேன். நம்ம நினைக்கவே முடியாத காரியம். ஒரு களிமண்லேருந்து ஒரு ஆதாமை உருவாக்கி ஆதாமுடைய எலும்பிலிருந்து ஏவாளை உருவாக்கினார். இது நம்ம நினச்சி பார்க்க முடியுமா? ஒரு சயின்டிஃபிக்காக யாராலே இதை செய்ய முடியுமா? என்னென்னவோ சொல்கிறாங்க, இப்போ ஏஐலாம் வந்துருச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம். ஆனால் எதுவும் பண்ண முடியாது. ஒரு ஆண்டவர் ஒரு களிமண்லேருந்து ஒரு உயிரை உண்டாக்கினவர். அது நம் தேவனால் மாத்திரம்தான் முடியும். ஹல்லேலூயா. இல்லாதவைகளை உருவாக்குகிறவர். இந்த சிறிய அடையாளம் பெரிய அற்புதத்துக்கு வழிவகுத்தது. அப்படிதான் எலியா ஜெபித்தார். பராமரிக்கப்பட்டவனாய் இருந்தான், பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தான், அடுத்தது கருத்தாய் ஜெபிக்கிறவனாய் இருந்தான். ஆண்டவர் எத்தனை பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறார் பாருங்க. 4வது, அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவன். எலியா வந்து மரணத்தை ருசி பார்த்தவருங்களா? மரணம் அடைந்தவரா? பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவன் சொன்ன இல்லைங்களா? 2 பேர், ஏனோக்கோ எலியா மாத்திரம்தான் பரலோகத்துக்கு உயிரோடே எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள். ஏனோக்கு 365 ஆண்டுகள், ஒரு வருஷத்துல 365 நாள் சொல்றேன் இல்லைங்களா? 365 ஆண்டு காலம் இந்த பூமியில வாழ்ந்து தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்த மனுஷன்தான் ஏனோக்கு. ஆனா அவர் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுவாரான்றது தெரியாது. ஆனா எலியாவுக்கு தேவன் என்னை பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவார் அப்படின்ற நிச்சயம் இருந்தது பாருங்களேன். இது எத்தனை பெரிய விசுவாசம் இல்லை? நம்ம அப்படி சொல்ல முடியுங்களா?
இப்போ நீங்களும் நானும் என்னுடைய இருதயத்தில் கையை வைத்து ஆண்டவர் என்னை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்வார், நான் மரிக்கும் போது நான் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவேன் நம்ம சொல்ல முடியுமா? நம்ம சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டுள்ளோம். நம்ம எந்த இடத்துல தவறி போயிருக்கிறோம், எங்கே வீழ்ந்து போயிருக்கிறோம், ஒருவேளை நம்ம யோசிக்கணும். நம்ம ஒவ்வொரு வாரமும் இந்த இடத்துக்கு வருவது, நம்ம பாவ அறிக்கை செய்யறோம்ல, நம்ம தெரிந்தோ தெரியாமலோ எத்தனையோ காரியங்கள் செய்யலாம், எத்தனையோ இடங்களில் வீழ்ந்து போகலாம். ஆனால் ஆண்டவரிடத்தில் ஆண்டவர் என்னை எடுத்துக்கொள்ளும் போது நான் பரலோகத்திற்கு உரியவனாய் இருக்கிறேனா என்று நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டுள்ளோம். ஆனால் இங்கே எலியா நிச்சயமாய் என்னை பரலோகத்திற்கு தேவன் எடுத்துக்கொள்ளுவார் அப்படின்ற நிச்சயம் அவருக்கு இருந்தது. அப்போ அவர் என்ன சொல்றாருங்களா, கூடவே எலிசாவை வச்சார் இல்லையா அவருடைய ஊழியக்காரனா. அப்போ அந்த எலிசா கேட்குறாரு, உம்முடைய ஆவியின் வரங்கள். இப்போ எலியாவை பார்த்த உடனே எலிசாவுக்கு தோன்றுகிற காரியம், உம்முடைய ஆவியின் வரங்களை எனக்கு ரெட்டத்தனையாய் திரும்ப தாங்க அப்படின்னு கேட்குறார். ஏன்னா இவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்னு இவர் சொல்றார். சொன்ன உடனே உம்முடைய ஆவியின் வரங்களை ரெட்டத்தனையாய் எனக்கு திரும்ப தாங்க. அப்போ மற்றவர்கள் என்னை பார்க்கும் பொழுது நான் அவர்களுக்கு எப்படி காட்சி அளிக்கிறேன், என்னிடத்திலிருந்து அவர்கள் எதை கற்றுக்கொள்ளுகிறார்கள், அதை தான் நம்ம யோசித்து பார்க்கணும். ஒருவேளை நம்மளை நீங்களே நினச்சி பாருங்களேன், அடுத்தவங்களை நம்ம பற்றி குறை சொன்னாங்கன்னா நமக்கு கோவம் வந்துடும் இல்லையா, என்ன போய் இப்படி எப்படி சொல்லலாம். ஆனால் நம்மளையே நம்ம கேள்வி கேட்கணும், என்னை பற்றி மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள், மற்றவர்களுக்காக அல்ல, என்னை பற்றி அடுத்தவங்க என்னை பார்த்தாங்கன்னா இவங்க யாரு, இவங்களுடைய கேரக்டர் என்னன்னு அவங்க ஜட்ஜ் பண்ண முடியுமா? இப்போ எலிசா எலியா கிட்ட இருந்து உம்முடைய ஆவியின் வரங்களை எனக்கு ரெட்டத்தனையாய் தாங்க அப்படின்னு கேட்கிறார். அப்போ என் கிட்ட என்ன வரங்கள் இருக்கிறது? ஆண்டவர் எல்லாருக்கும் வரங்களை கொடுத்திருக்கிறார். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் எல்லார் மேலும் ஊற்றப்படும் அப்படிதான் சொன்னாருங்க. யாருக்காவது ஒருத்தருக்கு தானா பரிசுத்த ஆவியானவர்? நான் இங்கிருந்து போவேனாகில் வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்காக வைத்து செல்லுகிறேன். அப்போ தேற்றரவாளன்னா பரிசுத்த ஆவியானவர், எப்பொழுது அவர் என்னோடு கூட இருக்கிறவர். அப்போ அவர் இன்னாருக்கு தான் பரிசுத்த ஆவின்னு சொல்லவே இல்லை, எல்லார் மேலும் பரிசுத்த ஆவி இருக்கும்பொழுது என்னை காண்கிறவர்கள் என்னை பற்றிய சாட்சி எப்படி சொல்லுவாங்க? அவர் எலியாவை பார்த்த உடனே அவர்கிட்ட இருந்து வேற எதையும் கேட்கல. அப்போ எலியான உடனே எலிசாவுக்கு என்ன ஞாபகம் வந்தது? உம்முடைய ஆவியின் வரங்களை எனக்கு ரெட்டத்தனையாய் திரும்ப தாங்க. இதை தான் அவங்க கேட்குறாங்க. அப்போ எலியா என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் மரணம் அடையும் போது அப்படின்லாம் சொல்லலை, நான் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது என்னுடைய கண்களை நீ பார்த்தேன்னா உனக்கு அந்த ஆவியின் வரங்கள் திரும்ப கொடுக்கப்படும். எப்படி கொடுக்கப்படும்? ரெட்டத்தனையாக கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. நாம எதை நோக்கி பார்க்கணும்? இந்த வேத வார்த்தைகளை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் எல்லாருக்குமே ஆவியின் வரங்களை கொடுத்திருக்கிறார். இப்போ நம்ம எப்படி கேட்கணும்? எனக்கு ரெட்டத்தனையான வரங்கள் வேண்டும். இந்த சபையில் உள்ள மக்கள் நீங்கள் அப்படி தான் கேட்கணும், மற்றவர்களை போல அல்லப்பா, எனக்கு ரெட்டத்தனையான வரங்களை தாங்க. எலியாவிடத்தில் எலிசா எப்படி கேட்கிறார்? எனக்கு ரெட்டத்தனையான வரங்களை தாங்க. அப்படி தான் ஆண்டவர் கூட நம்மளை இந்த நாளில் கூட அழைத்திருக்கிறார். ரெட்டத்தனையான வரங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக, அதை அனுபவிக்கும்படியாக, மற்றவர்களுக்கு ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்காக, நான் மரிக்கும் போது நான் பரலோகத்திற்கு செல்வேனா என்ற நிச்சயம் உள்ளவர்களாக இந்த இடத்திலிருந்து கடந்து செல்ல தேவன் நமக்கு துணை செய்வாராக. கடைசியாக ஒரே ஒரு பாடலை மாத்திரம் நம்ம பாடி முடிக்கலாம். தேனின்னை முற்றிலுமாய் அற்புதமாதவும் கரத்தில் அனைத்தும் உமக்கே சொந்தமென்று அன்பரை என்னையே தத்தம் செய்தேன். அனைத்தும் உமக்கே சொந்தமென்று அன்பரை என்னையே தத்தம் செய்தேன். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே இந்த அனைத்தும் அர்ப்பணமே. அனைத்தும்
அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, என்பன் அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. சொல்லலாம் அனைத்தும் அவருக்கே. அந்த அடியை மட்டும் திரும்ப பாடலாம். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, என்பன் அனைத்தும் அர்ப்பணமே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, என்பன் அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. வெளிவந்த நன்மை கீடாய் எஞ்சிய நாட்களில் உழைப்பேனே, நீ தந்த வரங்கள் யாவும் உன் பணி சிறந்திட முற்றும் தந்தேன். நீ தந்த வரங்கள் யாவும் உன் பணி சிறந்திட முற்றும் தந்தேன். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, என்பன் அனைத்தும் அர்ப்பணமே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, என்பன் அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. ஜெபிக்கலாம். ஆமாப்பா, என்னுடைய அனைத்தும் கிறிஸ்துவான உம்மா ஒருவருக்கே உரியதுப்பா. என்னுடைய ஆவியின் வரங்கள், என்னுடைய எல்லா காரியங்களும் ஒருவருக்கே நாங்கள் அதை பயன்படுத்த, ஆண்டவரே அதை நாங்கள் பிரயோஜனப்படுத்த நீர் எங்களுக்கு உபயோகி தரல வேண்டுமாய் செபிக்கிறோம். ஒருவேளை எலியாவை எப்படி நீர் பிரசந்தித்தீரோ, இந்த இடத்துல இந்த உலகத்தில் அவரை எப்படி உபயோகப்படுத்தினீரோ, நீர் அவரை எப்படி பராமரித்தீரோ, போஷித்தீரோ, பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இந்த இடத்துல அவர் எப்படி காணப்பட்டாரோ, கருத்தாய் எப்படி செபித்தாரோ, பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள மட்டும் இந்த உலகத்தில் அவர் எப்படி வாழ்ந்தாரோ அப்படியே நாங்களும் இந்த உலகத்திலே இருந்து எலிசாவை போல எலியாவின் ஆவியை பெற்று இரட்டத்தனையான ஊழியங்களை இந்த உலகத்தில் நாங்கள் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்பா. நீர் எங்களை அங்கீகரிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா. இந்த நாளில கூட ஐயாவினுடைய குடும்பத்தையும் சபை மக்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இவர்கள் கோடா கோடியாய் பழுகி பெருகுவார்களாக இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருடைய குடும்பத்தின் தேவைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய தேவைகளை நீர் அறிந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நாங்கள் வருந்துகிறோம் அப்பா. குறிப்பாக வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உடைய தேவ வார்த்தைகளை கற்றுக்கொள்கிறதுனால் தானே என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறது போல இந்த பிள்ளைகள் உண்மை பற்றி அறிகிற அறிவில நீர் அவர்களுக்கு ஒரு நல்ல நண்பனாய் இருந்து வழிநடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். மீதியான வேலையை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. துதிகன மகிமை எல்லாவற்றையும் மீட்பர் ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. அன்பின் தகப்பனே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி ராஜா. இந்த நாளிலே தகப்பன ராஜா அப்பா, அன்பு சகோதரி மூலம் தகப்பன ராஜா எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, ஏலியாவுக்கு தகப்பன ராஜா அப்பா காகத்தை கொண்டு அப்பா நீ பராமரித்தி தகப்பனே, ஒரு விதவை கொண்டு பராமரித்தின் தகப்பனே, ஒரு தூதனை கொண்டு பராமரித்தின் தகப்பனே ராஜா.
அது மாத்திரமல்ல தகப்பனே ராஜா அப்பா எலியா ஆண்டவரே ஒரு பக்தி வைராகியம் உள்ள மனுஷனாய் இருந்தார் தகப்பனே ராஜா. அது மாத்திரமல்ல தகப்பனே ஒரு கருத்தாய் ஜெபிக்கிற மகன் ஆண்டவரே அப்பா எங்களுக்கும் ஆண்டவரே இப்படிப்பட்ட குணாதிசயங்களே தகப்பனே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி ராஜா. வந்த ஒவ்வொருவரை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி ராஜா. விசேஷமாய் தகப்பனே அன்பு சகோதரிய குடும்பத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி ராஜா. அப்பா நேர்த்தியா எங்களிடத்துல அப்பா வார்த்தை பகிர்ந்து கொண்ட அன்பு சகோதர குடும்பத்தை ஆண்டவரே அப்பா வரப்போகிற நாட்களிலே தகப்பனே இன்னும் அதிகமாக நீர் பயன்படுத்துங்க சுவாமி ராஜா. அதே போல ராஜா கொடுத்த காணிக்கை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ராஜ்யத்துக்கு நீர் பயன்படுத்துங்க சுவாமி ராஜா. நீர் மாத்திரம் மகிமைப்படும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல ஆண்டவரே ఆమేన్. పరలోకమందున్న మా తండ్రి నీ నామం పరిశుద్ధపరచబడును గాక, నీ రాజ్యం వచ్చును గాక, నీ చిత్తం పరలోకమందు ఎలాగ నెరవేరుచున్నదో భూమి మీద నెరవేరును గాక. మా అనుదినాహారం నేడు మాకు దయచేయి. మా రుణస్తులు మేము క్షమించిన ప్రకారం మా రుణం క్షమించు. మా శోధనలకు తేక దుష్టుని తప్పించు. ఎందుకంటే రాజ్యం బలమును మహిమ నిరంతరం నీవు ఉన్నావు తండ్రి. ఆమేన్. ఆశీర్వాదంబుల్ మా మీద వర్షింపచేయుమీశా, ఆశతో నమ్మియున్నాము నీ సత్య వాగ్దానము. ఈ మహిమేద కుమ్మరించుము దేవా, బ్రహ్మర ప్రేమ వర్షము కుమ్మరించుము దేవా. ఆమేన్. ఆశీర్వాదం. ఇదిగో నేను త్వరగా వచ్చుచున్నానన్న యేసు క్రీస్తు కృప, భయపడకము నేను నీకు తోడై ఉన్నానని సెలవిచ్చిన తండ్రి అయిన దేవుని ప్రేమ, నేను సర్వసత్యములోనికి నడిపించగలిగే పరిశుద్ధాత్మన్యోని నిత్య సావాసం కూడి వచ్చిన మీ అందరికీ నీ సదాకాలం తోడైన నడిపించును గాక. నా ప్రాణమా అనుసరించుము, నా అంతరంగ సమస్తమైన పరిశుద్ధ అనుసరించుము. నా ప్రాణమా యెహోవాను అనుసరించుము, ఆయన చేసిన ఉపకారాన్ని దేన్ని మరువకు. ఆమేన్.